சார்ட்ல வந்து இந்த ரெட் கிரீன்ன்றது என்ன காட்டுதுன்னா, அந்தந்த டைம்ல என்ன பிரைஸ்ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு, க்ளோஸ் ஆச்சுன்றத காட்டுறது. இப்போ இந்த ட்ரேடிங் வியூ சைட்ல பார்த்தீங்கன்னா, இங்க மேல வந்து 1M, 3M, 5M, 15Mலாம் மேல இங்க குடுத்துருக்காங்க. தெரியுதா? இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இட் ஷோஸ் தி டைம் ஃப்ரேம்ஸ். டைம் ஃப்ரேம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ நீங்க 1 மினிட் டைம் ஃப்ரேம் கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். அது என்ன 1 மினிட்ல ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது புரியலையா அப்படின்னா, இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் லெட்ஸ் சே 12 மணிக்கு வந்து கோல்டோட பிரைஸ் 8000 அப்படின்ற பட்சத்துல 12:01க்கு வந்து கோல்டோட பிரைஸ் 8001 இருக்குன்னா, அந்த அடுத்த 1 மினிட்ல க்ளோஸ் ஆகிற பிரைஸ் 8001 காட்டும். ஸோ அப்போ அந்த கேண்டில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கேண்டலோட அடுத்த கேண்டில் ஹையா இருக்கிறதுனால இது கிரீன் கலர் கேண்டல்ல காட்டும். ஸோ அப்போ ப்ரீவியஸ் 1 மினிட்டோட அடுத்த 1 மினிட் பிரைஸ் மேல இருந்துச்சுன்னா கிரீனா காட்டும். இல்ல ப்ரீவியஸ் 1 மினிட்டோட அடுத்த 1 மினிட் லோவா இருந்துச்சுன்னா ரெட்ல காட்டும். அப்போ ஒரு மினிட்டுக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு, சார்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிட்டே வருது பிரைசஸ். அப்போ 3 மினிட்ஸ் இருக்கு, 5 மினிட்ஸ் இருக்கு. அப்போ டெய்லி கிளிக் பண்ணீங்கன்னா டீன்றது டெய்லி. அப்போ ஒரு நாள் ப்ரீவியஸ் டேவோட இன்னைக்கு டே ஹைல க்ளோஸ் ஆச்சா, லோல க்ளோஸ் ஆச்சான்னு பாக்குறதுக்கு டெய்லி சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வீக்லி சார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் மந்த்லி சார்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டைம் ஃப்ரேம் வச்சு அனலைஸ் பண்றதுக்கு. எதுக்கு அனலைஸ் பண்ணணும்னா, இப்போ நீங்க ஒரு 15 மினிட்ஸ் சார்ட் யூஸ் பண்றீங்கன்னா, அந்த 15 மினிட்ஸ் சார்ட்ஸுக்கு வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் 1 or 2 ஹவர்ஸ்ல மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்றதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்க டெய்லி சார்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, அடுத்த ஃபியூ டேஸ் ஒரு ஸ்விங் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாரு. இப்போ மந்த்லி சார்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா, லாங் டர்ம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்,